நேத்து திங்கட்கிழமை நான் வந்து எங்களுடைய திருமண நாள் இப்படிதான் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்து நாங்க ஒரு கோவிலுக்கு போனோம். அந்த கோவிலுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத செவ்வாய்க்கிழமை சஷ்டியோட உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஏன் சஷ்டியோட சொல்றேன் அப்படின்னா, அதுவும் செவ்வாய்க்கிழமை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, இந்த கோவில் வந்து முருகருடைய கோவில். குன்றிருக்கும் இடமெல்லாம் குகன் இருப்பான் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு குன்றின் மேல இருக்கக்கூடிய ஒரு மலை கோவில் தான் இதுவும். இந்த கோவிலுக்கு முதல் முறையா நான் போறேன். அதுவும் வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணியரா வந்து காட்சி தரக்கூடிய மயில் மேல அமர்ந்து 12 திருக்கரங்களோட ஒரு கையில சூலமும் ஒரு கையில வஜ்ராயுதமும் ஏந்தி நிற்கிற அழகு ஆறுமுகத்தை தான் திருமண நாள் அன்னைக்கு பார்க்க வந்தோம். யாரெல்லாம் முருக பக்தரோ இங்க இந்த கோவிலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அவருடைய பெருமையை சொல்லுங்க. இந்த கோவிலோட சிறப்புகளை கமெண்ட்ல எழுதுங்க. போயிருந்தீங்கன்னா, போகலைன்னா முழுசா இந்த வீடியோ பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் முருகன் உங்களை கூப்பிடுவாரு. இத்தனை வருஷம் கழிச்சு என்ன கூப்பிட்டுருக்காரு, உங்களையும் கண்டிப்பா கூப்பிடுவாரு. இந்த கோவில்ல 3 பாதைகள் இருக்கு. 207 படிக்கட்டு கொண்ட ஒரு பாதை இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேலே ஏறுறது யானை பாதை. நாங்க வந்து வண்டியில போறது வந்து பாத்தீங்கன்னா மலைப்பாதை. அங்க வந்து ரோடு போட்டிருக்காங்க. இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வயசானவங்கள ஏற முடியாதுங்கிறதுக்காக லிஃப்ட் வசதியெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோயில். நாங்க வந்து கார்ல போனனால அந்த மலைப்பாதையில வந்து ஏறி போனோம். கார் வந்து கடைசியா அந்த முன்னாடி இருக்க கார் எங்க நிக்குதோ அங்க நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கொஞ்ச தூரம் தான் ஏறுற மாதிரி இருந்தது, ரொம்ப இல்லை. ஆனா கார்ல வந்தனால சீக்கிரம் வந்த மாதிரி இருந்தது. ரொம்ப பெரிய மலையும் சொல்ல முடியாது. படிக்கட்டுகளே வந்து பார்த்தீங்கன்னா 207 தான். இங்கே வந்து மயில்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே மயில்களுக்கு சரணாலயமும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோவிலுக்கு வந்து யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கோவில் வந்து வேறு எந்த கோவிலும் இல்லை, நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விராலிமலை தான். திருச்சியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கும். இந்த விராலிமலைக்கு பஸ்ஸும் வசதியும் இருக்குது. பஸ் வசதினா நமக்கு வந்து படிக்கட்டில் ஏறுற வழியில் முன்னாடியே வந்து பேருந்து நிறுத்தம் இருக்குது. அங்கேருந்து இறங்கி நம்ம நடந்து வந்தோம்னா படிக்கட்டு மூலமாகவும் போகலாம். இப்போ நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா கார் நிறுத்திட்டு மலைப்பாதையில வந்தது. இன்னொன்று வந்து யானை பாதைன்னு இருக்கு. போய் மலையில கொஞ்சம் ஏறினோடனே இடும்பன் கடம்பன் 2 பேர் இருப்பாங்க. விநாயக பெருமான் இருப்பாங்க. அவங்கள தரிசிச்சுட்டு நம்ம வந்து மேலே வந்து ஏறலாம். இதான் வந்து படிக்கட்டு பாதை. ஸோ மேல இருந்து நான் வந்து வீடியோ எடுத்து காமிச்சிருந்தேன். இந்த பஸ் நிறுத்தி இங்க இந்த வழியாகவும் வரலாம். ஸோ நல்லபடியா வந்து முருகனையும் விநாயகரும் நல்லபடியா வேண்டிட்டு அங்க கீழேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள மூலஸ்தானத்துல இருக்கிற அந்த முருகரை வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து கண்ணாடி பெட்டியில வச்சிருந்தாங்க. அதுவும் அருணகிரிநாதரோட வச்சிருப்பாங்க. ரொம்ப வந்து அருணகிரிநாதருக்கு வயலூர்ல வந்து இருந்து என் விராலிமலைக்கு வான்னு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு கடவுள் தான் முருகப்பெருமான். திருப்புகள்ல 18 தடவை வந்து மனமுருகி வந்து பாடியிருக்காரு அருணகிரிநாதர் இந்த விராலிமலை முருகர் சுப்பிரமணியரை பத்தி. அதுக்கப்புறம் இங்க ஒரு செட்டியார் வந்து பாத்தீங்கன்னா வாணிபம் செய்யறதுக்காக வரும்போது அவருடைய பசு வந்து காணா போச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா மயில் வந்து சாட்சி சொன்ன ஒரு வரலாறும் வந்து இங்க சொல்றாங்க. இங்க சந்தான கோட்டை குகை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. குகையில பூந்து போனோம். நாங்க போகும்போது அது பூட்டி இருந்தாங்க. அதுல வந்து பூட்டு போட்டிருந்தது, அதனால அங்க போக முடியல. இங்க வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு என்ன நிவேதனம் பண்றாங்க அப்படின்னா, எந்த ஒரு கோவில்லையும் பண்ணாத ஒரு அற்புதமான ஒரு நிவேதனம் சுருட்டு படையல். முனீஸ்வரன், மதுர வீரன், கருப்பசாமிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுருட்டு வைப்போம் காவல் தெய்வங்களுக்கு. ஆனா எந்த ஒரு இடத்துலையும் இல்லாத ஒரு அற்புதம் நம்ம முருகன்கிட்ட வந்து இந்த கோவில்ல இருக்கு. இங்கேயே வந்து கடைங்க வந்து மேல வச்சிருக்காங்க. அங்க வந்து விளக்கும் சுருட்டு செவ்வரளி எல்லாமே வச்சிருக்காங்க. அங்க வந்து நாங்களும் 4 சுருட்டு வாங்கி இங்க ஏத்தலாமான்னு கேட்டோம். நம்ம வந்து சுருட்டு ஏத்தக்கூடாது, உள்ள வந்து கொடுத்துடணும் முருகன்கிட்ட. அந்த கர்ப்பகிரகத்துல போகும்போது அந்த ஐயருங்கள்ட்ட கொடுத்து அவங்க வச்சிருவாங்க படையலுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுல என்ன சின்ன ஒரு கதை அப்படின்னா, அவருடைய கோவில் திருப்பணி நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா கருப்பமுத்து அப்படிங்கிற ஒரு பக்தர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு திருப்பணியில. அப்படி ஒரு நாள் செய்யும் போது மழை வெள்ளம் வந்த போது அந்த வந்து ஆற்றை கடக்கிறதுக்கு முடியல. ரொம்ப குளிரா இருந்தனால சுருட்டு வந்து குடிச்சிட்டு இருந்தாராம். அப்ப ஒரு பக்கத்துல ஒருத்தர் வந்து நின்றுக்கிட்டு பாவமா நின்றுட்டு குளிர் நடுங்கிட்டு இருக்கும் போது இந்த சுருட்டை வந்து வச்சாராம். நீங்களும் வந்து சுருட்டு இழுங்க, கொஞ்சம் வந்து குளிருக்கு வந்து இதமா இருக்கும் அப்படின்னு சொன்னப்ப அவரும் வாங்கி குடிச்சாராம். கொஞ்ச நேரத்துல வந்து ஆற்றை கடக்கிறதுக்கும் அந்த சுருட்டை கொடுத்த நபர் வந்து ஹெல்ப் பண்ணனால ஆற்றை கடந்து கொஞ்ச தூரம் கடந்து வரும்போது பாத்தீங்கன்னா திரும்பி பார்த்தா ஆளை காணோமா. வந்தவர் வந்து யாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கோவில்ல போய் பார்க்கும்போது அங்க சுருட்டு வந்து பாத்தீங்கன்னா இருந்து புகஞ்சுக்கிட்டு இருந்துதான். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வந்தவர் முருகப்பெருமான் நம்மளை காப்பாத்துறதுக்காக வெள்ளத்துல இருந்து நம்மளை கடந்து போகிறதுக்காக உதவி பண்ண வந்தவர் முருகப்பெருமான் தான் அப்படின்னு சொல்லி கருப்பமுத்துக்கு உதவி பண்ண அந்த சுப்பிரமணியரே வந்து பாத்தீங்கன்னா இறங்கி வந்த ஒரு அற்புதமான தலம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விராலிமலை. இந்த விராலிமலை கோவிலோட பெருமைகளை பாட பாட
அதை படிக்க படிக்க அந்த விஷயத்த கேட்க கேட்க அவ்வளோ ஒரு மெய்சில் இருக்குது. பக்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மலாம் வெற்றிலை தீபம் போடுறது, வாழைப்பழ தீபம் போடுறோம், இந்த மாதிரிலாம் சொல்லி சில பேர் வந்து கிண்டல் பண்ணுறாங்க, சில பேர் வந்து பண்ணுறாங்க இல்லையா. இப்போ இந்த மாதிரி ஒரு தல வரலாறே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஒரு முருகன் கோவிலில் சுருட்டே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து படையலாக வந்து வைக்கிறாங்க. அந்த படையலை வந்து தடுக்கணும், அந்த நிவேதனம் வந்து பண்ணக்கூடாதுன்னு அங்கே இருக்க மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செய்யக்கூடாது, முருகருக்கு வந்து எப்படி சுருட்டு படைக்கலான்னு சொல்லி அவர் வந்து தடுக்கலாம் நினைக்கும் போது முருகரே வந்து அந்த மன்னருடைய கனவுல போய் இல்லை இது வந்து ஒரு சாதாரண வந்து புகைப்பழக்கத்தை இது இப்போ என்கரேஜ் பண்ற ஒரு விஷயமா நான் வந்து இதை பண்ணலை, புகைப்பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இதை பண்ணலை, பிறர் துன்பம் கண்டு அன்பை வளர்க்கும் குறியீடு தான் இந்த சுருட்டு, அதனால இது என் கோவிலில் இருக்கட்டும், இதில் ஒன்றும் தவறில்லை, ஒரு பக்தருடைய அன்புனால கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்த இது தொடர்ந்து இங்கே வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த அரசரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த வந்து தொடர்ந்து பண்ண வச்சாராம். இன்ன வரைக்கும், அதாவது நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போனோம் இல்லையா, அன்ன தேதி வரைக்குமே அங்கே சுருட்டு வந்து விற்கிறாங்க. அங்கே அந்த சுருட்டை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அங்கே ஐயருங்களும் வாங்கி கர்ப்ப கிரகத்தில் வைக்கிறாங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு எல்லாமே ஒரே சமயத்தில் மூட நம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்களோட நம்பிக்கை அவங்கவுங்களுக்கு. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட அது ஒரு நம்பிக்கை தான். கடவுள் இல்லை அப்படின்னு அந்த இல்லைங்கிற வார்த்தை கூட ஒரு நம்பிக்கை தான். இருக்கு அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை தான். ஸோ இருக்கிறவங்க இல்லாதவங்களை பற்றி ஏளனமாக பேசுறதும், இல்லாதவங்க இருக்கிறவங்கள நினைச்சு கிண்டல் கேலி பண்றதும் இல்லாம அவங்கவுங்களோட எண்ணங்கள் மற்றவங்கள பாதிக்காத வண்ணமா, அவங்கவுங்க நம்பிக்கை மற்றவங்களுக்கு அந்த நம்பிக்கையை திணிக்காத வண்ணமா அவங்கவுங்க சந்தோஷத்தை அவங்கவுங்க அனுபவிச்சுக்கிட்டாலே போதுமானது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முருகன்கிட்ட வந்து பிடிச்சது. முருகன் கோவிலுக்கு போனாலே ஒரு நிம்மதி சந்தோஷம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி யோகி வந்து எங்களுக்கு வந்து கிஃப்ட் வந்து வெட்டிங் டேக்கு நான் இத்தனை வருஷமா எதுவுமே கொடுத்ததில்லை, இது வரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவன் காசுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு பர்ஸ் வாங்கி கொடுத்தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாங்கி கொடுத்தா நான் கடைசியாக காமிச்சிருக்கேன் பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கிஃப்ட். இந்த பர்ஸும் வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விலை கம்மினாலும் குழந்தையோட அன்புக்கு முன்னாடி அந்த விலை வந்து பெருசு கிடையாது. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு நாங்கள் மேலே ஏறத்துக்கு முன்னாடியே இந்த குறி சொல்றவங்க நிறைய பேர் இருந்தாங்க. அதுல எல்லாத்தையும் நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம், அதுல ரொம்ப நம்பிக்கையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே அந்த முருகனுடைய வாக்கு எப்படி வந்து கருப்பமுத்துக்கு வந்து அவர் வந்து சுருட்டு வாங்கி வெள்ளத்துல இந்த அந்த பக்தனை வந்து கொண்டு போய் கரை சேர்த்தாரோ, அதே மாதிரி எங்களுக்கு கவலையில வந்த ஒரு மனக்குழப்பத்துல வந்த எங்களுக்கு ஒரு தெளிவான விஷயத்த முருகனே சொன்ன மாதிரி சில வாக்குகள் வந்து சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை கேட்டுட்டு மலையில ஏறும்போதே முருகனே வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. ரொம்ப வந்து கலக்கமா இருக்கிற நம்ம மனசை தெளிவுபடுத்துறதுக்கு அவரே வந்து பண்ணிட்டாரு. இதை விட வேற என்ன வேணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதே மாதிரி அதில் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அவங்க சொன்னதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம். அதை வந்து கரெக்டாக அவர் வந்து சொன்னார். முருகனே வந்து சொல்கிற மாதிரி எனக்கு இருந்தது. எப்படி வந்து அருணகிரிநாதரை நீ வந்து வயலூரில் இருக்கிற அருணகிரிநாதரை விராலிமலைக்கு வான்னு சொன்ன மாதிரி என்னை வந்து நான் விராலிமலைக்கு போன எங்களை வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போங்கன்னு சொன்ன மாதிரி முருகனே சொன்ன மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் சொன்னார். எல்லாத்தையும் நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லவும் முடியாது. சில ரகசியங்கள் வந்து காக்கப்படணும் இல்லையா. அதனால வந்து நாங்கள் வந்து சந்தோஷமா அந்த அனுபவத்தை வந்து ஏற்றுக்கிட்டு விராலிமலை முருகன் சுப்பிரமணியருக்கு வள்ளி தெய்வனுடைய இருக்கிற அந்த முருகனுக்கு நல்லபடியா வந்து வேண்டிக்கிட்டு வந்தோம். அதே மாதிரி இங்க ஒரு வேண்டுதல் இருக்கு. குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரத்துக்காக இங்க வந்து முருகனுக்கு வந்து தத்து கொடுக்குற பழக்கம் ஒன்று இருக்கான். தத்து கொடுத்துட்டு குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தத்து கொடுத்துட்டு அவங்க வந்து நம்மளோட தாய் மாமனோ குழந்தையோட தாய் மாமனோ இல்ல வந்து சித்தப்பா யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா தவிடு வந்து கொடுத்துட்டு தவிட்டுக்கு வந்து அந்த பிள்ளைய வந்து வாங்குற மாதிரி வந்து இங்க ஒரு பரிகாரம் இருக்கான். இந்த மாதிரி நாங்க போகும்போது அங்க ஒரு குழந்தைய வந்து தத்து கொடுத்து விபூதிலாம் வந்து பூசினாங்க. நான் வந்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து உண்மைதான். ஒரு பக்தன் கொடுத்த சுருட்டை ஒரு பெரிய விஷயமா நினைச்சு அது இன்ன வரைக்கும் அந்த பழக்கத்துல வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த சுப்பிரமணியரோட அந்த அன்பு வந்து எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க இல்லையா பெரிய பிரம்மாண்டமா வந்து பூஜை செய்யறவங்களுக்கு தான் முருகன் வந்து கருணை காட்டுறாரு, நமக்கெல்லாம் எங்க வந்து வழிகாட்டுறாருன்னு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா முருகன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நேரம் வரும்போது கை கொடுப்பாரு தூக்கி விடுறதுக்கு. அந்த நேரத்துல நம்ம கையை வந்து மடக்கி வைக்காம முருகா முருகான்னு வந்து கை கூப்பி வணங்கிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அருணகிரிநாதருக்கு அருள் புரிஞ்ச மாதிரி நமக்கும் கண்டிப்பா அருள் புரிவாரு. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த கோவிலுக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. உங்களுடைய வீடு மனை யோகம், குழந்தை பேரு, திருமண தடை எல்லாவற்றையும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில். அது மட்டும் இல்லாம ஒரு மனக்குழப்பத்துல வர்ற நிறைய பேருக்கு இங்க மன தெளிவு வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டக்கூடிய ஒரு அற்புதமான கோயில்.
நிறைய வந்து அங்கே கோவிலேருந்து வரவே மனசு இல்லை. துர்க்கை அம்மனை பார்த்தோம். அதே மாதிரி அருணகிரிநாதர் சிலையை வச்சுருந்தாங்க, சிவலிங்கம் வச்சுருந்தாங்க. நிறைய வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் இருந்தது. இங்கே வந்து கிருத்திகை, அதே மாதிரி சஷ்டி, பங்குனி உத்திரம், இந்த மாதிரி விசேஷ நாட்களில் விமர்சனையாக வந்து நடக்கும். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 to 12 வரைக்கும், அதுக்கப்புறம் மாலையில் 5 to 8 மணி வரைக்குமே இங்கே வந்து நட திறந்திருக்கும். கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானை வந்து தரிசிக்க இந்த கோவிலுக்கு நீங்களும் வரணும். உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக பலிக்கும். என்னுடைய மனக்குழப்பத்தை தீர்த்த மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த முருகப்பெருமான் நிச்சயமா ஒரு தீர்வு சொல்லுவாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.